வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நம்ம நாளைக்கு பின்னாடி அநேகரை ஆலயத்துல பார்க்கிறேன். அவருக்கே மகிமை. வசனம் சொல்லுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த ஜீவ ஊற்று நிஜமாகவே இருக்குமானால் கிணறு தோன்றும். கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த ஊற்று பகுதி வரும் பொழுது மாத்திரம் தண்ணி கொப்பளித்து கொண்டு வெளியே வரும். அந்த ஊற்றுக்கண் திறக்கப்படும் பொழுது அந்த தண்ணியானது கொப்பளித்து கொண்டு வரும். அதுபோல தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது அந்த ஜீவ ஊற்று நம்மில் காணப்படுமே ஆனால் நம்மளையும் அறியாமல், ஆமென், அல்லேலூயா, அந்த வார்த்தைகள் அப்படியே புறப்படும் பை டிஃபால்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 38:5. அல்லேலூயா. 3 வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கிறாரு. 3 காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஒன்று, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இரண்டாவதாக, உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை, உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம், நீங்க எதை நினைத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் எப்பவும் சொல்லுவேன், ஏசப்பா எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ, எதெல்லாம் அவரிடத்தில் அவருடையதாக காணப்படுகிறதோ அவரை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது அது எல்லாம் நம்முடையவைகளாக மாறிவிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நாம் இங்கு வந்திருக்கிறோம். தேவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைய இந்த மனுஷன் வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் தான் செய்தான். எது எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சரி என்று பட்டதோ அதை மாத்திரம் தான் செய்தான். அதனாலதான் ஆண்டவருக்கு இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். தேவ ஜனங்களை, அந்த யூதேயா தேசத்தில் ஜனங்களை தேவனுடைய வழியில் நடத்தினான், பயத்தை உருவாக்கினான். தேவனை குறித்த பயத்தை அவனுடைய ஜனங்களுக்குள் மத்தியில் இந்த மனுஷன் என்ன பண்ண, அவர்களை கேட்கும்படி செய்தான். இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர்
தேவன், பரலோகத்தின் தேவன் இந்த மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறார் என்றால், யூதேயா தேசத்திலே இந்த ராஜாவை போல ஒரு ராஜா வாழ்ந்ததில்லை. நல்லா கவனிக்கணும். In Judea, no king ever lived like this man, Ezekiel. ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தை, அவருடைய மன விருப்பத்தை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்யணும். ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் புத்தகத்தை வடிவமைப்பதற்கு இந்த மனிதன் அதிக பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றினான். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தையை இவன் எப்படி நேசித்திருப்பான் என்பதற்கு இது ஒரு சாட்சி. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஜெபம். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப எளிதா நம்முடைய கால்களை முடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், it will happen. அது நடக்கும், அது நடக்கும், 100% நடக்கும். பாருங்க, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவரை மாற்றிவிடும். அதற்கு மேலாக ஜெபிக்கிற நம்மை மாற்றிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காரணம் என்னன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபமானது நம்மை அது மாற்றிவிடும். ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனை இன்னொரு மனிதன், ஆலயத்திற்கு வரக்கூடிய மனுஷன் கேட்டானா, பிரதர், நீங்க எப்ப பார்த்தாலும் ஜெபத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றீங்க, அப்படி ஜெபம் செய்து நீங்க எதை சாதிச்சிட்டீங்கன்னு அந்த சகோதரன் கேட்டாராம். அப்போ இந்த தேவ மனிதன், தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த மனிதன், ஜெபத்தையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற இந்த மனுஷன், அவர் பதில் சொன்னாராம், அநேகவற்றை நான் இழந்து போனேன் அப்படின்னாராம். I lost so many things. இதை கேட்ட உடனே அந்த ஆள் சொன்னாராம், பிரதர், நீங்களே சொல்றீங்க அநேகவற்றை இழந்து போனேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு இந்த ஜெபம் தேவைத்தானா அப்படின்னு கேட்டாராம். இது எனக்கு தேவை சகோதரனே. ஒரு காலத்துல என்னுடைய செல்வத்தை குறித்த பெருமை எனக்கு உண்டு, யாரையுமே மதிக்க மாட்டேன், அந்த பெருமையை நான் இழந்து போனேன். யாராவது எனக்கு முன்னாடி வந்தா உடனடியாக எனக்கு கோபம் வரும், அவர்களுடைய ஏழ்மையை நான் ரொம்ப கேவலமா நினைப்பேன். அந்த கோபம் என்னை விட்டு போயிடுச்சு. எப்பொழுதும் என்னுடைய செல்வத்தை குறித்து அநேகரிடத்தில் நான் பெருமை பாராட்டுவேன், அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. மரணத்தை குறித்த பயம் எனக்கு உண்டு, அதுவும் என்னை விட்டு போய்விட்டது என்று பதில் கொடுத்தாராம். நல்ல கவனிங்க, ஜபிப்பது நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் அப்பாவினுடைய சமூகத்துல போய் நீங்க உட்கார்லன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் ரியலி சாரி ஃபார் யூ, உங்களுக்காக நான் வருந்துகிறேன். அந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களை விட்டு போச்சு, இட்ஸ் கட். ஒரு நாள் நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்காராம சாக்கு போக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதம் நீங்க இழந்து போனீங்க. யூ ஹவ் லாஸ்ட் இட், யூ ஹவ் லாஸ்ட் இட் ஃபார் எவர். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் தரக்கூடிய முதல் வார்த்தை, உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன்.
38வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். சிஸ்டர், நீர் அந்த பகுதியை திருப்பி வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். கவனிங்க, கவனிங்க. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தினுடைய ஆழம் என்னன்னா, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ சாக போற, ரெடியா இருந்துக்கோ. You are going to die, so get ready for that. இதுல ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய மரணத்தை அந்த டேட்டை ஆண்டவர் கொடுக்கிறார்னா, அந்த மனுஷனை நம்முடைய ஆண்டவர் எப்படி நேசித்திருக்க வேண்டுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனை அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ சாக போற, கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோன்னு சொல்றாருன்னா, அந்த மனிதனை ஆண்டவர் எப்படி நேசித்திருக்க வேண்டும்? ஒருவேளை நாம் தேவனுடைய காரியங்களில், முக்கியமாக தேவனுடைய ஊழியங்களை செய்கிற நாம் ஒருவேளை கவனக்குறைவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனம் கூட இன்டைரக்டா நமக்கு தான். கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த ஜெபம், விசுவாசம், தேவன் மீது நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கவே முடியாது. இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா எதை நாம் செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அவைகளை உருவாக்கக்கூடியது இந்த ஜெபமும் நம்முடைய விசுவாசமும். Prayer and faith both are invisible, but they are able to make impossible things possible. அதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அடுத்தல பாருங்க, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இந்த மனிதனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், சஞ்சலங்கள், பாடுகள் வரும் பொழுது உலகத்தை தேடாமல் ஆண்டவரை தேட வேண்டும் என்று இந்த எசேக்கியா ராஜாவின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அத வாசிங்களேன், 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கேளுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து திரும்பலாம். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நம்முடைய ஆலயங்கள்ல, நம்முடைய ஆலயத்துல, நம்முடைய வீட்டுல அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அப்படி ஒரு தாழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணா பரலோகம் திறக்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அது நம்முடைய சபைக்கு பெருமை. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், அவங்க ஜெபித்தால் பரலோகம், heaven will open. ஆவிக்குரிய பிள்ளைகளை நோக்கி நம்ம திரும்பலாம், இந்த உலகத்தை நோக்கி நம்ம திரும்ப கூடாது. அதை இந்த மனிதனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு there is no limit, there is no limit, there is no end. அதனாலதான் ஒவ்வொரு நாளு காலையிலும் இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல, இது நம்முடைய பலம் இல்ல, இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல during this virus time, ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால, அந்த புதிய கிருபைகளால நம்ம நிரப்புறாரு.
ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நம்முடைய நாவு அதை அறிக்கையிட வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும். காரணம் என்னன்னா, அவருடைய உண்மை வானங்களுக்கு மேலானது, அவருடைய வார்த்தை வானங்களுக்கு மேலானது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கூட இருக்கிறீங்களா? அடுத்தல பாருங்க, இந்த பிரேயர், அவன் செய்த பிரேயரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவனுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த ஜெபத்துல அவ்வளவு ஒரு 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 ஆழமான, தன்னை உணர்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய, ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அவன் சொல்றான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து. அவன் நடந்ததுனாலதான் ஆண்டவருக்கு அதை ஞாபகப்படுத்துறான். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நம்ம அழுதம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா இறங்கிடுவாரு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவன் என்ன சொல்றான்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அப்பா என்ன நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறான். உம்முடைய கண்களுக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் உத்தமமாக நடந்தேன், எனக்கு போய் இந்த ஒரு செய்தியை தந்திருக்கிறீங்களே, you are going to die, you get ready for that, இப்படி சொல்றீங்களப்பா, மறந்துட்டீங்களான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறான். இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஏமாற்ற முடியாது என்பது இவனுக்கு தெளிவாக தெரியும். அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். தன்னுடைய இயலாமையை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், அப்ப நான் ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, நான் உண்மை எப்படியெல்லாம் நேசிச்சேன், மறந்துட்டீங்களான்னு என்று ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய ஆழமான அன்பு எவ்வளவு உண்மையானது என்று இந்த மனுஷனுக்கு தெரியும், இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவருக்கு என்ன பண்றான், ஞாபகப்படுத்துறான். நீங்க அவ்வளவா என்ன நேசிச்சீங்களப்பா, எனக்கு போய் இதை தாரீங்களே, I cannot bear this, என்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும். ஆண்டவருக்கு அது ரொம்ப இஷ்டம். நீங்க எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறது நம்ம அப்பாவுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளத்துல அவர் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் உங்களுடைய வாயை திறந்து குட் மார்னிங்ப்பா, உங்களை நான் நேசிக்கிறப்பான்னு சொல்லி பாருங்க. It makes a difference. It makes a difference. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவரிடத்தில் நாம் கேட்பதற்கு நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அடுத்தல பாருங்க, சில சமயங்கள நான் இது என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஆழமான விசுவாசம், யோசித்து பார்ப்பேன், ஏன்பா சில சமயங்களை எங்களை அழ வச்சிடுறீங்க, எவ்வளவு பயந்து பயந்து வாழ்றோம், ஆனாலும் கண்ணுல கண்ணீர் வர வச்சிருங்களே அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். நாம் அழும் பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அழும் பொழுது நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய இருதயத்தையும் அவர் சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்ம அழ வைக்கிறாரு. நம்ம அழுது அவருக்கு என்ன பிரயோஜனம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு விடுகிறது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், அவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், இத வெளியே இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீங்க வெளியே போன பின்னாடி என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, என் பிள்ளை கொஞ்சம் அழட்டும், அவன் அழுதா அவனுடைய கண்கள் திறக்கப்படும். ஆகருக்கு கண்கள் திறந்த பின்னாடிதான் அவ கண்ணு முன்னாடி இருந்த நீரூற்றை அவளால பார்க்க முடிஞ்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதனாலதான் நினைக்கிறாரு, நம்ம அப்பா நினைக்கிறாங்க கொஞ்சம் அழட்டுமே, நம்முடைய கண்களுக்கு
கண்களுக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காண வேண்டும், நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அதான் அவருடைய விருப்பம். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பெத்தேனி கிராமத்துக்குள்ள இயேசப்பா வாராங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிக்கிறாரு. மார்த்தா அங்க வாரா. அவ சொல்றா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவளுடைய ஆழமான விசுவாசம், அவளுடைய ஆழமான விசுவாசம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லிட்டு அவளே சொல்றா, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் அப்பா கேட்பாரு. whatever you ask him he will do it. உடனே இயேசுப்பா பதில் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான், he will resurrect. இப்ப கவனிங்க, அதே இடத்துக்கு மரியா வாரா, அதே வார்த்தைகளை பயன்படுத்துறார். ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆனா there is a difference. அவ ஒரு வித்தியாசத்தை காட்டுறா. அவ வந்த உடனே தன்னுடைய பிரச்சனையை சொல்லல. அவ வந்த உடனே ஏசப்பட வந்த உடனே தன்னுடைய பிரச்சனையை சொல்லல. அவ என்ன சொல்றா பாருங்க, ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்து, இவர்தான் இந்த உலகத்தை படைத்தாளக்கூடிய என்னுடைய தேவன் என்று இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்களேன். யோவான் 11:32 எடுத்து வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே அப்படிங்கிறார். முதல்ல என்ன பண்றதுன்னா, நம்முடைய தேவனை, நம்முடைய தகப்பனை அந்த மரியாள் உணர்ந்து கனப்படுத்துகிறாள், மகிமைப்படுத்துகிறாள். அவளுக்கு தெரியும், அப்பாட்ட நான் வந்துட்டேன், என் தம்பி வந்துருவான். she knows 100%. ஆனா இந்த உலகத்துக்கு அவர் யார் என்று புரியும்படி அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை குறித்து இவ சாட்சி கொடுக்கிறார். அப்ப மார்த்தாள் சொன்ன விதத்திலையும் மரியாள் சொன்ன விதத்திலையும் வித்தியாசம் இருக்கு. இவ முதல்ல தேவனை கனப்படுத்துகிறாள், அதுக்கு பின்னாடி அவ பிரச்சனைய சொல்றாள். தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்து அவரோடு பேசும் பொழுது முதல்ல நாம செய்ய வேண்டிய காரியம், அவர் யார் என்பதை நம்முடைய இருதயம் உணர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நம்முடைய இருதயம் உணர வேண்டும். மனசுக்குள்ள நினைப்பீங்க, நாமளும் ஆண்டவர்கிட்ட இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இசப்பா நீங்க இங்க கூட இருந்தா ஏன்பா இவ்வளவு பிரச்சனை, என் குடும்பத்துல ஏன் இவ்வளவு ப்ராப்ளம், நான் ஏன் என் பிள்ளைகளை பத்தி இவ்வளவு கவலைப்படுதேன், அநேக காரியங்களை கேட்பீங்க. அதான் நான் முதலே சொன்னேன், நாம எதை செய்யணும்? முதல்ல அவரை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். we have to inherit him. அவர் பொக்கிஷ மாதிரி. அப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? அவர் மாத்திரம்தான், ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்யூஷன், அவர் மாத்திரம்தான் சொல்யூஷன். மனசுக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், ஆமென், நீர் எனக்கு வேணும், ஆமென். பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. அவள் அழுகிறதையும், மரியாள் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது, அந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். வாசிங்க. யோவான் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசப்பா என்ன செய்தாங்க? அழுதாங்க. அப்ப நம்ம அழுதா அவரால தாங்க முடியாது. when you cry he cannot bear the pain. அவருக்கு அழுக வரும், அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியல, நமக்கு விளங்கல. பாருங்க,
அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். அடுத்தால பார்க்கிறோம், அவர் அழுதார். அப்ப நம்ம அழுதான் ஆண்டவரை அது மாற்றிவிடும். நாம் அழும் பொழுது நம்முடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் ஒரு சொட்டு விழுந்தா கூட அது அவரை மாற்றிவிடும். Our tears will change his decision. ஒருவேளை மாற்றி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் நினைச்சா கூட நம்முடைய கண்ணீர்ல நம்முடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அவரை மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டதா? 100% கேட்கப்பட்டது. எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 39 வயது, குழந்தைகள் கிடையாது. அதனாலதான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் செய்தலெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்கப்பா, எனக்கு சாக வேண்டாம் அப்படின்னு நான் யோசிக்கிறோம். அப்படி கேட்கிறோம். எப்படிப்பட்ட நாமத்தை நம்ம வச்சிருக்கிறோம்? யெகோவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நீங்க அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா he will do it. அவர் உன்னதமான தேவன். பாருங்க, இரண்டாவது காரியம், உங்கள் கண்ணீரை கண்டேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சில சமயங்கள்ல பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள் நம்மளை அழுத்தும் பொழுது ஆசையோடு அவருடைய சமூகத்துல ஜெபிக்க போவோம், வார்த்தைகளே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்படி ஒரு அனுபவம் இருந்தா வார்த்தைகளே வராது, ஆனா கண்ணு மாத்திரம் நிறையும், கண்ணு மாத்திரம் நிறையும். நம்முடைய வார்த்தைகளை விட நம்முடைய கண்களில் இருந்து வடியக்கூடிய கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப வேகமா ரீச் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறானோ அதுபோல நம்ம ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தணும். அதனாலதான் அவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் ஆமென் 100% செய்வார். நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பா சொன்னா சொன்னதுதான். If he has said, it is said. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்க எல்லாரும் இந்த தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்லியம் பூத் இரட்சணிய சேனை என்கிற ஸ்தாபனத்தை உருவாக்கி ஏழை ஜனங்களுக்கென்று வாழ்ந்த ஒரு பெரிய மனிதன், தேவ மனிதன். அவரிடத்துல ஒரு மனுஷன் வேலைக்கு போறான், அவருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக போறான். அவனுடைய வேலை என்னன்னா சுவிசேஷம் சொல்லுவது, ஜனங்களுக்கு தேவை வரும் பொழுது அந்த தேவையை சந்திக்க வேண்டும். கொஞ்ச நாட்கள் போச்சு, ஒருவேளை நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் கொஞ்ச நாட்கள் போன பின்னாடி அந்த வில்லியம் பூத் ஐயாவுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்புறான். அந்த டெலிகிராம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, have tried everything, ready to quit. have tried everything, ready to quit. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்ன விட்டுருங்க, என்னால முடியாது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய வீட்டுல அந்த மனநிலையில இந்த சகோதரனை போல, ஆண்டவரே என்ன நீர் விட்டுரு, ஆண்டவரே என்னால முடியல அப்படிங்கிற நிலையில இருந்தீங்கன்னா, வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி 100% செய்யுங்க, 100% செய்யுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவருக்கு மாத்திர மகிமை. ஆண்டவர் எதை செய்தாலுமே, ஏசப்பா எதை செய்தாலுமே அவருக்கு மகிமை, நமக்கு ஆதாயம். அவருக்கு மகிமை. நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். சூறை செடி கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு எலியா. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் சாகணும், I just want to die. நீர் என்ன பண்றீர்னா என்னுடைய ஆத்மாவை
எடுத்துக்கொள்ளும். Take my soul because I want to die. என்னால முடியாது. என்னுடைய முற்பிதாக்களோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது I'm a bad man. நான் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. ஆண்டவரே நீர் என்ன விட்டுரும் அப்படிங்கிறான். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த 2 வருட காலங்கள்ல என்ன மாதிரி நீங்க யாருமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. யாருமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா பலிபீடத்துல நின்னாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, இந்த ஸ்மைலை மாத்திரம் ஆண்டவர் என்னை விட்டு எடுத்ததே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த முகத்துல அவர் கொடுத்த ஸ்மைல். இந்த பசங்க சில சமயம் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்க பிறந்ததுல இருந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களான்னு கேட்பாங்க. பட் இட்ஸ் வெரி ட்ரூ. அந்த சிரிப்பு என்னை விட்டு போனதே கிடையாது. ஏன்னா இந்த பிசாசால எடுக்க முடியாத ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க அப்பா இயேசுவை மாத்திரம் அவனால எடுக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எவ்வளவு கவலை இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரியா. சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த அருண் தம்பி சொல்லுவாங்க, நம்மகிட்ட கேட்க கூட செய்வாங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு. ஆனா சந்தோஷமா தான் நம்ம இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. வில்லியம் பூத் ஐயா சொல்றாங்க, அந்த பையன்ட்ட கதவை அடைத்து கொண்டு உள்ளாடி போய் உட்காரு, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழு அப்படின்னு சொல்லி பதில் டெலிகிராம் அனுப்பினாராம். அதே சகோதரன், அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாக வாழ்ந்தார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. நம்ம அழுதோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா கேட்பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடைசியாக, நான் உன்னை குணமாக்குவேன். இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஏசப்பா சொன்னதுதான். If he has said something, it is said. நான் உன்னை குணமாக்குவேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இதை உறுதிப்படுத்துவதற்கு தேவ மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எப்படி சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ வார்த்தை உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு எந்த வார்த்தையை கொடுத்தாரோ நீங்க விசுவாசிக்கும் பொழுது you will be liberated from everything. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் ஜெபங்களுக்கு திறந்திருக்கிறது. என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. நமக்கு நன்மை, ஆண்டவருக்கு மகிமை. இதை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நன்றாக தெரியும். அந்த நாமத்தை அவன் அடிக்கடி சொல்லி பார்த்திருப்பான், யெகோவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்வார். இப்ப என்ன கேட்கிறான் பாருங்க. இவன் இந்த கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு இந்த ஆள் மேல கொஞ்சம் கோபம் வந்துச்சு, லைட்டா கோபம் வந்துச்சு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கூட யோசித்தேன். ஆனா அவனுடைய சிந்தை வேறு. அவன் கேட்கிறான், 3வது நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு நான் வந்து அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும், நான் குணமாவேன் என்பதற்கு எனக்கு அடையாளம் வேண்டும் அப்படிங்கிறான். அடையாளத்தை கேட்டாலும் ஏசப்பா கோபப்படுவாங்க, அடிப்பாங்க இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? ஆண்டவரை நாம் உண்மையாக நேசிக்கும் பொழுது, ஆண்டவர் மீது நமக்கு உண்மை ஆழமான அன்பு நிஜமாகவே இருந்தா, அடையாளம் கேட்டா ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரு? 100% தருவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். You'll get it. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இந்த மனுஷன்ட்ட கேட்கிறாரு,
இந்த மனுஷன் ஏசியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சூரிய கடிகாரத்தில் அந்த சாயை 10 பாகை பின்னோக்கி செல்ல வேண்டுமா அல்லது முன்னோக்கி செல்ல வேண்டுமான்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன அடையாளம் வேண்டும்னு கேட்கிறாரு. இதை கொஞ்சம் மாற்றி சொல்றேன். சூரிய கடிகாரத்தில் அந்த முள் ஆனது 10 டிகிரி முன்னோக்கி செல்ல வேண்டுமா அல்லது 10 டிகிரி பின்னோக்கி செல்ல வேண்டுமா? இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க. எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கடிகாரத்துல முள்ளானது முன்னோக்கி செல்வது வழக்கமான காரியம். அதே முள்ளானது பின்னோக்கி செல்லுமானால் அது இவனுக்கு மகிமை, அற்புதம். 10 பாகை என்பது கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள். நீங்க வால் கிளாக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. வால் கிளாக்ல அந்த ஹேண்ட், அந்த மினிட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க அல்லது ஹவர் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. அது முன்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது. இட்ஸ் ரெகுலர், இட்ஸ் a நார்மல் ப்ராசஸ். அதே முள்ளானது உங்க கண்ணு முன்னாடி பின்னோக்கி செல்லும் பொழுது நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த எசேக்கியா ராஜாவை எப்படி ஆண்டவர் நேசித்திருப்பார் என்றால், அவன் கேட்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சூரிய கடிகாரத்தில் அந்த முள்ளை 10 டிகிரி பின்னோக்கி போக செய்யறாரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். இந்த மனுஷனுக்கு என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு திஸ் ஃபெல்லோ? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, உனக்கு சுகம் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இது ஆண்டவரை டெஸ்ட் பண்ற மாதிரி இல்லையா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பாருங்க, இன்றைய நாளில் இந்த வினாடியில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட காரணம் இந்த எசேக்கியா ராஜாவும் ஒரு காரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதனாலதான் அந்த அற்புதத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது அன்னைக்கு எசேக்கியா ராஜா யோசித்ததுனாலதான் அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு I need a sign. எனக்கு அடையாளம் வேண்டும். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் முதல்ல நம்முடைய அப்பாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுல ரொம்ப முக்கியம். whatever we ask, it should glorify his name. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கடைசியா 38வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 7வது வசனத்தை வாசிங்களேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் செய்தாரா? 100% செய்தார். அந்த முள் ஆனது 40 நிமிடங்கள் பின்னோக்கி சென்றது. 1000%, 100% அற்புதம். அப்ப பாருங்க, அதே வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சூரிய கடிகாரத்தில் இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்டீங்களோ, உங்களுக்காக அந்த முள்ளானது 10 பாகை பின்னோக்கி சென்று விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். You are healed. அதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. பைபிள் எக்ஸ்பர்ட்ஸ் கூட சொல்றாங்க, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. அது எப்படி? கடிகாரத்துல, சூரிய கடிகாரத்துல 10 நிமிடம் 10 டிகிரி பின்னோக்கி அந்த முள் போக முடியும்? அவங்களே ஆர்கியூ பண்றாங்க. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனால் கூடாத காரியம். ஆண்டவரே உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கடைசியா இந்த வசனம் ஒரு நம்ம எப்பொழுதும் நம்மை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு 100%. திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஏசப்பா சொன்னதுதான். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கரங்களை